இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னா எனக்கு புரியலை. ஒன்று, இதை பேசிய விசிக கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் கருணாநிதியை எதிர்ப்புத்தானே இருந்தார். அப்போ அன்னைக்கு இவர் பார்ப்பனிய ஆதரவாளராக இருந்தாரா? அது எப்படி ஆரம்பத்தில் கலைஞர் எதிர்ப்பாளராக இருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கணுன்றதுக்காக ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு வரலாற்றில் இருந்த தலைவர்களை ஆட்சி செய்த ஒரு கட்சியை முதலமைச்சர்களாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி, அதிமுக, திமுக இந்த 3 கட்சி தான் தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்டு இருக்குது தேர்தல் களத்தில் வென்று. அப்படி இருக்கிற போது அதில் அதிக காலம் யாருப்பா ஆண்டா அப்படின்னா அந்த கட்சி தான் ஆண்டிருக்குது. அப்போ இன்றைக்கி இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோவில் சில பேர் பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தான் வாழ வேண்டும் என்பதற்காக பிறரை கெடுக்காதே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆகவே உங்கள் இருப்பு நிலையை கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு மக்கள் வந்து விட்டாங்க, அதனால் இதை கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல, அது இருக்கட்டும். ஆனால் இது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம், அது எல்லாம் அவங்களுடைய இயல்பு குணம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது ஆதரவு என்ற நிலையை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்கல்ல 10% உயர் ஜாதி வகுப்பினருக்கு கொண்டு வந்தாங்களே, அப்படி கொண்டு வந்ததை பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சே, காங்கிரஸ் அதை ஆதரிச்சிச்சே, அந்த காங்கிரசுடன் தான் திமுகவும் இருக்கு. அந்த திமுகவை நோக்கி தமிழ்நாட்டுடைய விசிகவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள், ஏப்பா அந்த காங்கிரஸ் தாப்பா அந்த பார்ப்பனிய இதுக்கு 10% ஆதரவாக இருக்கிற பாஜக கொண்டு வந்த சட்டத்தை காங்கிரஸ் ஆதரிக்குது, அந்த காங்கிரஸோட நாம இருக்கணுமா என்று என்றைக்காவது கேள்வி எழுப்பியது உண்டா? ஒன்று. அடுத்த கேள்வி, இவங்களுடைய நோக்கத்தை பாருங்களேன். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் விமர்சனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் கலைஞர் எதிர்ப்பிலிருந்து மாறியதற்கு காரணம் என்ன?